Yes, yes. Okay, fine. So in the last class we started articles. நம்ம இப்ப ரெண்டு கிளாஸா ஆர்டிகல்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம இந்த டாபிக் கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகே, இன்னைக்கு ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிற டாபிக் நம்ம கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். பிகாஸ் நம்ம நெக்ஸ்ட் டாபிக் ஸ்டார்ட் பண்றதுக்கு டைம் ஆச்சு. யூஸ்வலி ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம ரெண்டு கிளாஸ் தான் தேவைப்படும். பட் நம்ம வந்து ஒரு கிளாஸ் ஒரு ஹாஃப் அன் அவர் ஃபர்ஸ்ட் ஒரு நாளைக்கு ஆர்டிகல்ஸ் பார்த்தோம். அப்புறம் லாஸ்ட் கிளாஸ் வந்து நிறைய எக்ஸ்ட்ரா ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க அப்படிங்கறதுனால நம்ம அடிஷ்னலா அகைன் நம்ம இந்த ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிற டாபிக் ஒரு ரீவிசிட் பண்ணினோம் நம்ம. ஓகே, இப்ப நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஆர்டிகல்ஸ் குவிக்கா நம்ம அது வரைக்கும் பார்த்த போர்ஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் an ஆர்டிகிள் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் ஆர்டிகல்ஸ் எதெல்லாம் த்ரீ ஆர்டிகல்ஸ் இருக்கு, ஏ அண்ட் த அப்படி த்ரீ ஆர்டிகல்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அதுல வந்து ஆர்டிகல்ஸே நம்ம டூ டைப்ஸா டிவைட் பண்ணிட்டோம். இப்படி அதாவது ஏயும் ஆனையும் இன்டெஃபினிட் ஆர்டிகல்ஸ், த வந்து டெஃபினட் ஆர்டிகல். ஓகே, என்னோட வாய்ஸ் கொஞ்சம் இன்னைக்கு நான் கொஞ்சம் லோவா தான் பேசுறேன். உங்களுக்கு கேக்குது இல்லையா? ஏன்னா சின்ன ஒரு த்ரோட் பெயின் இருக்குடா எனக்கு. அது இந்த கிளைமேட் சேஞ்ச்னால இட்ஸ் வெரி ஹாட் இல்லையா? உங்க ஊர்ல சூடு இருக்கா, வெயில் இருக்கா? நல்ல வெயில், நல்ல எல்லா இடத்துலயும் நல்ல சரியான வெயில். இங்க எல்லாம் 35 டிகிரி, இங்க எல்லாம் கேலிக்கேட் எல்லாம் நல்ல ஹாட் கிளைமேட் இங்க. ஓகே, நல்ல வேளை எங்க அம்மா அப்பாக்கெல்லாம் சரியான கோல்டு, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஒரு வாரத்துக்கு. நான் நல்ல வேளை எனக்கு வரல இன்னும். அதனால நான் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிட்டு கொஞ்சம் தான் இருக்கேன், கொஞ்சம் சேஃபா போயிட்டு இருக்கேன் இப்போ. ஓகே, என்னோட வாய்ஸ் கொஞ்சம் லோவா இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்த கிளாஸே எனக்கு இப்போ. ம், கேக்குதா? இங்க 2 days என்னோட வாய்ஸ் என்னாச்சு? இல்ல மேம், இங்க 2 days மழை இருந்துச்சு. 2 days மழை இருந்ததா? இங்கே 2 நாள் பெஞ்சதுடா. ஆனா மழை பெஞ்சதுனால எல்லாம் வந்து எதுவும் கிளைமேட் எதுவும் அதான் ஒரு ஒரு ஹாஃப் ஒரு 1 hour 2 hours கொஞ்சம் ஒரு கூல்னஸ் இருந்தது. நைட்டு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்தது, கொஞ்சம் எல்லாருக்குமே ஈஸியா இருந்தது. ஆனா மார்னிங் ஆனா ஒரு 8 o'clock எல்லாம் ஆயாச்சுனாலே ரொம்ப வெயில் தாங்க முடியல. இந்த வருஷம் அப்படிதான் இருக்கும்னு சொல்றாங்க. So எல்லாரும் ஜாகிரதையா இருந்து ரொம்ப வெயில் எல்லாம் சுத்தாதுங்க போய். வீட்லயே உட்காந்து ஏதாவது இன்டோர் கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணுங்க. செஸ், கேரம் போர்டு அந்த மாதிரி கேம்ஸ், அப்படித்த கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணுங்க. வெயில்ல சுத்தி நடந்து பண்ணாதுங்க. ஏன்னா அடுத்த மாதம்லாம் இன்னுமே நல்ல வெயிலா இருக்கும்னு சொல்றாங்க. ஜூன் வரை இப்படிதான் இருக்கும்னு ரிப்போர்ட்ஸ்ல சொல்லியிருக்காங்க. ஓகே, எல் நீனோ அப்படிங்கிற ஒரு ஒரு இதனாலதான் ஒரு சயின்டிபிக்கா ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. எல் நீனோ அப்படிங்கிற பினாமினன்னாலதான் அப்படி ஒரு இது பசிபிக் ஓஷன்ல வந்து ஹீட் ஜாஸ்தி ஆயிருக்கு. சோ அதனால என்ன ஆகுதுன்னா தண்ணிக்கு அடியில இருக்கிற அந்த அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அக்வாட்டிக் அனிமல்ஸ் இருக்கும் இல்லையா, பல டைப் ஆஃப் ஃபிஷ் இதெல்லாம், இதெல்லாம் வந்து என்ன பண்றதுன்னா நம்ம கரைக்கு வரணும்னு சொல்லிட்டு லேண்டுக்கு வரணும்னு சொல்லி பேஸ்ல இருந்து மேலுக்கு மேலுக்கு வருது இந்த அனிமல்ஸ் எல்லாம், தண்ணிக்கு அடியில இருக்கிற அனிமல்ஸ். ஆனா இதுங்களுக்கே என்ன ஆகுதுன்னா மேல ரைஸ் ஆகி வரும்போது ஹீட் தாங்காம அதுகளே நிறைய இறந்து போயிடுதுதான். சோ பசிபிக் ஓஷன்ல அடியில வந்து சூடு ஜாஸ்தி ஆயிட்டா இப்ப இந்த ஒரு பிரச்சனை நமக்கு ஃபேஸ் பண்றோம் நம்ம எல்லாருமே. எஸ்பெஷலி இந்தியா, சைனா, ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான் இந்த கண்ட்ரீஸ்ல எல்லாம் தான் ஜாஸ்தின்னு சொல்றாங்க. சோ எல்லாரும் டேக் கேர் பண்ணுங்க. ஓகே, சரி, கமிங் பேக். ஸோ ஆர்டிகல்ஸ் வந்து த்ரீ இருக்கு, ஏ அண்ட் த. இதுல வந்து நம்ம இன்டெஃபினிட் ஆர்டிகல்ஸ், டெஃபினிட் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு டூ டைப்ஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஓகே, அதுல ஏ வந்து எங்க யூஸ் பண்ணணும், ஆன் எங்க யூஸ் பண்ணணும் பார்த்தோம். ஏ வந்து நமக்கு ஒன் அப்படின்னு மீனிங் தரக்கூடிய ஒரு வேர்டு. இப்போ ஏ பனானா, இல்லைன்னா ஏ ஸ்கூல், ஏ புக் அப்படின்னா என்னது, ஒரு பனானா, ஒரு ஸ்கூல், ஒரு புக் அப்படின்னு மீனிங். ஆன் ஆப்பிள், ஆன் ஆரஞ்சு, ஆன் ஐஸ்கிரீம் அப்படின்னா ஒரு ஆப்பிள், ஒரு ஆரஞ்சு, ஒரு ஐஸ்கிரீம் அப்படின்னு மீனிங். ஓகே, இப்ப ஏக்கும் ஒண்ணுன்னு தான் மீனிங், ஆன்னாலும் ஒண்ணுன்னு தான் மீனிங். அது கிளியர் இல்லையா? ஏ ஆன்னா என்ன மீனிங் தெரியும் இல்லையா? இல்லையா, தெரியுமா இல்லையா? எஸ், ஏ கேர்ள், ஏ பாய் அப்படின்னா ஒரு பையன் ஒரு பொண்ணு அந்த மாதிரி. ஓகே, ஏ டீச்சர், ஏ ஸ்டூடெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஆம் ஏ டீச்சர், ஐ ஆம் ஏ டீச்சர், நான் ஒரு டீச்சர். ஓகே, உங்களுக்கு நான் ஒரு டீச்சர், உங்க உங்க முன்னால ஒரு டீச்சர் உட்காந்துட்டு இருக்கேன். ஸோ நான் ஐ ஆம் ஏ டீச்சர். இப்ப அது மாதிரி கேசவமூர்த்தி சார் கிளாஸ் எடுக்கும்போது ஹி இஸ் அ டீச்சர், அவரும் ஒரு டீச்சர். ஓகே, அப்ப நமக்கு ஏக்கும் ஆனுக்கும் மீனிங்ஸ் இப்ப என்னதுங்கிறது புரிஞ்சாச்சு. இப்ப நம்ம நெக்ஸ்ட் ஆன் எங்க யூஸ் பண்ணணும், ஏ எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்தது. ஆன் வந்து நம்ம வவல் சவுண்ட் வரக்கூடிய வேர்ட்ஸுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம். வவல் சவுண்ட்ஸ்னா எதெல்லாம்?
A-E-I-O-U. இந்த A-E-I-O-U அப்படிங்கிற இந்த 5 வவல் சவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த வவல் சவுண்ட்ஸ் கூட தான் நம்ம வந்து and யூஸ் பண்ணுவோம். அண்ட் A எங்க யூஸ் பண்ணுவோம்? இந்த வவல்ஸ் இல்லாம மிச்சம் இருக்கிற ஆல்பபெட்ஸ் இருக்கு இல்லையா, பி சி டி எஃப் ஜி ஹெச் ஜே கே எல் எம் என் பி கியூ ஆர் எஸ் டி வி டபிள்யூ எக்ஸ் ஒய் ஜெட். அப்ப ஏஇஐஓயு தவிர மிச்சம் இருக்கிற ஆல்பபெட்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? கான்சனன்ஸ் அப்படின்னு. கான்சனன்ஸ். அப்ப கான்சனன்ஸ்க்கு முன்னாடி ஏ யூஸ் பண்ணலாம், வவல்ஸுக்கு முன்னாடி ஆன் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் an apple, an ice cream parlor, an overcoat, இந்த மாதிரி. ஏ எங்க பண்றோம்? a mango, a grocery shop, a shirt, அந்த மாதிரி கேட்கும். இதுல நம்ம ஒரு சில எக்ஸெப்ஷன்ஸும் பார்த்தோம். சில வேர்ட்ஸ் வந்து வவல்ல ஆரம்பிக்காது, கான்சனன்ட்ல தான் ஆரம்பிக்கும், ஆனா அதுக்கு வவல் சவுண்ட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் எம்பிஏ. எம்பிஏ அப்படிங்கிறது ஒரு படிப்போட பேர், அது காலேஜ்ல போய் படிக்கிற ஒரு படிப்போட பேரு எம்பிஏ. அப்ப எம்பிஏ அப்படிங்கிற எம் வந்து ஒரு கான்சனன்ட். இப்போ கான்சனன்ட்டுக்கு முன்னாடி நம்ம ஏ தானே எழுதணும், ஆனா இங்க ஏன் ஆன் எம்பிஏ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்றோம்னு பார்த்தா, எம்பிஏன்னு சொல்லும் போதே நம்ம வந்து எம் எம் அந்த ஏங்கிற அந்த சவுண்ட் வருது, அங்க ஒரு வவல் சவுண்ட் வருதுனால நம்ம என்ன பண்றோம்? an MBA ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறோம். அதே மாதிரி நம்ம ஏ வந்து கான்சனன்ட் சவுண்ட்ஸ்க்கு முன்னாடி தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஆனா இங்க இந்த ரைட் சைடுல பாத்தீங்கன்னா ஏ ஒன் மேன் ஷோ அப்படின்னு எழுதி இருக்கு. ஒன் மேன் ஷோ அப்படிங்கும்போது ONE ஒன். ஓ வந்து ஒரு வவல், வவலுக்கு முன்னாடி ஆன் தானே மேம் வரணும், ஏன் மேம் நீங்க ஏ போட்டிருக்கீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரலாம். அது எதனால? ஒன் ஒன் அப்படிங்கும்போது அந்த வா வா சவுண்ட் வருது. வாங்கிறது என்னது? வி, ஆல்பபெட் வியோட சவுண்ட், அது ஒரு கான்சனன்ட் சவுண்ட். அதனாலதான் நம்ம ஏ ஒன் மேன் ஷோ, ஏ ஒன் ஐடு மேன் அப்படின்னு எல்லாம் சொல்றோம். அது மாதிரி ஏ யூனிவர்சிட்டி. யூனிவர்சிட்டி நம்ம யூனிவர்சிட்டின்னு சொல்றோமா? இல்லை, யூனிவர்சிட்டின்னு சொன்னா தப்பு, யூனிவர்சிட்டி. அப்ப அந்த யூ யூ அந்த சவுண்ட் வருதுனால ஏ யூஸ் பண்றோம். ஏ யூனிவர்சிட்டி, ஏ யூனிஃபார்ம், ஏ யூரோப்பியன், அந்த மாதிரி சொல்றோம். அதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இங்க பார்த்தோம். ஓகே. அண்ட் நம்ம வந்து ஹெச்ல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு 3 வேர்ட்ஸ் பத்தி சொன்னோம். அவர், ஆனர், ஆனஸ்ட். இந்த 3 வேர்ட்ஸுக்கு நம்ம எப்பவுமே ஹெச் சைலண்டா கன்சிடர் பண்ணணும். அவர், ஆனர், ஆனஸ்ட். அதனால நம்ம ஹெச் 3லயும் சைலண்ட் ஆனதுனால an அவர், an ஆனர், an ஆனஸ்ட் அப்படின்னு தான் சொல்லப்படும். ஏன்னா ஹெச் வந்து எல்லாத்துலயும் சைலண்ட். சைலண்ட்னா என்ன மீனிங்? நம்ம அந்த வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அந்த ஹ அப்படிங்கிற சவுண்ட வெளியில கேட்க கூடாது. அவர், ஆனர், ஹானஸ்ட் அப்படின்னு கேட்க கூடாது. அவர், ஆனர், ஆனஸ்ட் அப்படிதான் கேட்கப்படும். அதனால நம்ம ஆன் அப்படிங்கிற வவல் சவுண்ட், வவல் ஆனுங்கிற ஆர்டிகல் யூஸ் பண்றோம். ஏன்னா வவல் சவுண்ட் தான் நமக்கு வெளியில கேக்குது. அவர், அப்போ அவர் வவல் சவுண்ட். ஆனர், ஆனர், ஆனஸ்ட், ஆனஸ்ட் வவல் சவுண்ட். அப்போ ஆன் அவர், ஆன் ஆனர், ஆன் ஆனஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே. இப்போ நம்ம இன்டெஃபினிட் ஆர்டிகல்ஸ் முடிச்சிட்டோம். டெஃபினிட் ஆர்டிகலுக்கு வந்திருக்கோம். த அப்படிங்கறதோட முதல் யூஸ் நம்ம பார்த்துட்டோம். ரெண்டாவது யூஸ்ல இருந்து நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகே. இந்த த அப்படிங்கிறது டெஃபினிட் ஆர்டிகல். இதுக்கு டெஃபினிட் ஆர்டிகல்னு ஏன் பேரு? நான் வந்து இப்போ சொல்றேன், த ஆப்பிள் இஸ் வெரி ஸ்வீட் அப்படின்னு சொல்றேன் வச்சுக்கோங்க. த ஆப்பிள் இஸ் வெரி ஸ்வீட். நான் அப்படி சொல்றேன்னா நான் வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு ஆப்பிள பத்தி நான் சொல்றேன். அதானது என் கையில ஒரு ஆப்பிள் இருக்கு அண்ட் நான் சொல்றேன் த ஆப்பிள் இஸ் வெரி ஸ்வீட் அப்படின்னு சொல்றேன். இப்ப நான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆப்பிள பத்தி நான் சொல்றேன், இந்த ஆப்பிள் ரொம்ப ஸ்வீட்டுன்னு. அப்ப எனக்கு தெரியும் நான் எந்த ஆப்பிள பத்தி பேசுறேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் த ஆப்பிள் இஸ் வெரி ஸ்வீட் அப்படிங்கிறது. அப்போ இங்க எனக்கு தெரியும் நான் எதை பத்தி சொல்றேன், டெஃபினட்டா எனக்கு தெரியும் நான் எந்த ஆப்பிள பத்தி பேசுறேன் அப்படிங்கிறது. அதனாலதான் நான் த அப்படிங்கிற டெஃபினிட் ஆர்டிகிளை யூஸ் பண்றேன். அதனாலதான் அந்த ஆர்டிகிளுக்கும் அப்படி ஒரு பேரு, டெஃபினிட் ஆர்டிகிள்னு பேரு வந்ததுக்கு காரணம் அது. ஓகே. இப்போ ஆர்டிகிள் த எங்க யூஸ் பண்ணலாம்னா செகண்ட் ஒன் பாருங்க, நம்பர் 2ன்னு போட்டிருக்கு. ஆர்டினல்ஸ் லைக் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் எக்ஸெட்ரா. நம்ம இங்கிலீஷ்ல வேர்ட்ஸ் சொல்றோம் இல்லையா, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட்,
ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் எல்லாம் சொல்றோம் இல்லையா? அந்த ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் இதுக்கெல்லாம் நம்ம என்ன பேர் சொல்லணும்? ஆர்டினல்ஸ். என்னது சொல்லுங்க? ஆர்டினல்ஸ். ஆர்டினல்ஸ். அப்ப ஆர்டினல்ஸ் கூட நம்ம எப்பவுமே த யூஸ் பண்ணணும். அதானது ஐ எம் ஸ்டடியிங் இன் த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், ஐ எம் ஸ்டடியிங் இன் த செகண்ட் ஸ்டாண்டர்ட், ஐ எம் ஸ்டடியிங் இன் த ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட், I am going to the 10th standard, I am studying in the 12th standard. அந்த மாதிரி. அப்போ இங்க நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன். I am the second child for my parents, she is the first child. அப்ப அதுக்கு அர்த்தம் என்னது? ஐ எம் த செகண்ட் சைல்டு ஃபார் மை பேரண்ட்ஸ். என்னோட பேரண்ட்ஸுக்கு நான் வந்து இரண்டாவது குழந்தை, செகண்ட் சைல்டு. இப்ப நான் வந்து ஒன்லி டாட்டர். சரி, இப்ப நான் ஒரே பொண்ணு இருந்ததுனால எனக்கு வந்து சிஸ்டர் பிரதர் எல்லாம் ஓனா கிடையாது, கசின்ஸ் தான் இருக்காங்க எனக்கு நிறைய. அப்போ இமேஜின், இப்ப நான் வந்து எங்க அம்மா அப்பாவுக்கு ரெண்டாவது குழந்தைன்னு நினைச்சுக்கோங்க. அப்ப நான் இப்படி சொல்லலாம், ஐ எம் த செகண்ட் சைல்டு ஃபார் மை பேரண்ட்ஸ், ஷீ இஸ் த ஃபர்ஸ்ட் சைல்டு. ஷீனா இங்க யார் வேணாலும் ஆகலாம். ஷீ இஸ் த ஃபர்ஸ்ட் சைல்டு, அவ தான் வந்து முதல் சைல்டு. அப்படி. அப்ப த செகண்ட், த ஃபர்ஸ்ட். அது மாதிரி இப்ப லாஸ்ட் சைல்டு அப்படின்னா எப்படி சொல்லலாம்? த லாஸ்ட் சைல்டு, ஐ ஆம் த லாஸ்ட் சைல்டு ஃபார் மை பேரண்ட்ஸ். 5-6 குழந்தைகள் இருக்காங்க வச்சுக்கோங்க. ஒரே வீட்டுல 6 குழந்தைகள் இருக்காங்கன்னா 6வது குழந்தை லாஸ்ட் சைல்டு இல்லையா? அப்ப எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் த லாஸ்ட் சைல்டு ஃபார் மை பேரண்ட்ஸ். எங்க அம்மா அப்பாவுக்கு நான் கடைசி குழந்தை சொல்லலாம் இல்லையா? எஸ். இங்கதான் வந்து நம்ம த யூஸ் பண்றோம். ஓகே. அடுத்தது த எங்க யூஸ் பண்றோம்னா, நம்ம வந்து அட்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கறது நீங்க ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்களா? 4th ஸ்டாண்டர்ட்லயோ 5th ஸ்டாண்டர்ட்லயோ படிச்சிருப்பீங்க. அட்ஜெக்டிவ்ஸ்ங்கிற வேர்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அட்ஜெக்டிவ்ஸ்னா என்னது? இப்போ டிஸ்கிரைப் பண்ற வேர்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நவுனை வந்து பியூட்டிஃபுல். இப்ப நான் சொல்றேன் அனு இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொன்னேன்னா, அந்த பியூட்டிஃபுல் அப்படிங்கிற வேர்ட் என்னது? அழகா இருக்காங்கன்னு மீனிங். அப்ப அந்த அனுங்கிற நவுனை வந்து நான் என்ன பண்றேன்? பியூட்டிஃபை பண்றேன், டிஸ்கிரைப் பண்றேன். அனு இஸ் பியூட்டிஃபுல், வர்ணனம் பண்றேன். ஓகே, ஐ எம் டிஸ்கிரைபிங். அது மாதிரி ஷீ இஸ் வெரி பிரெட்டி. அப்ப பிரெட்டி அப்படிங்கிறது மறுபடியும் அழகா இருக்காங்கிறதுக்கு இன்னொரு வேர்டு தான் பிரெட்டி. ஹீ லுக்ஸ் ஹேண்ட்சம், அவன் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான். ஹேண்ட்ஸம்னா என்னது? நல்ல ஸ்டைலா கெத்துல இருக்கான்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? நம்ம சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க? ஹேண்ட்ஸமா இருக்காங்க இல்லையா? விஜய், அஜித், அப்புறம் சூர்யா, இவங்க எல்லாம் ஹேண்ட்ஸமா தானே இருக்காங்க பார்க்க இல்லையா? சிவகார்த்திகேயன், தெரியுமா? இவங்க எல்லாம் தெரியுமா? ஆக்டர்ஸ் எல்லாம் எஸ்ஸா நோவா? அப்ப இவங்க எல்லாம் ஹேண்ட்ஸமா இருக்காங்க பாக்க. ஹேண்ட்ஸம்னா நல்ல ஸ்டைலா இருக்காங்க பாக்க. ஓகே, அப்ப ஹேண்ட்ஸம் அப்படிங்கிறது என்னது? மறுபடியும் ஒரு அட்ஜெக்டிவ். சரி, ஒரு ஆக்ட்ரஸ் பேர் சொல்லுங்க. தமிழ்ல ஒரு நடிகையோட பேர் சொல்லுங்க. நயன்தாரா. ஓ சரி, நயன்தாரா. ஏன் எல்லாரும் அவங்க பேரையே சொல்றீங்க? வேற ஏதாவது பேரு சொல்லலாமே. சரி, நயன்தாரா. சரி, ஒண்ணு நயன்தாரா. இன்னொன்னு த்ரிஷா. சரி, நயன்தாரா, த்ரிஷா. ஓகே. நயன்தாரா இஸ் a gorgeous woman. அப்படின்னா நயன்தாரா வந்து அழகான ஒரு உமன். கார்ஜியஸ், கார்ஜியஸ், பியூட்டிஃபுல், பிரெட்டி இதெல்லாம் ஒரே மீனிங் தான். பிரெட்டி, கார்ஜியஸ், பியூட்டிஃபுல். ஓகே, த்ரிஷா. த்ரிஷா இஸ் a cute lady அப்படின்னு சொல்றேன். கியூட்னா ரொம்ப குழந்தைத்தனமா இருக்காங்க மூஞ்சி. அவங்க ஃபேஸ் பார்த்திருப்பீங்களா த்ரிஷாக்கு? அவங்க 20 இயர்ஸ் முன்னாடி அந்த கில்லிங்கிற படத்திலேயே இருந்தப்போ இப்ப இருக்கும்போது அந்த கியூட்னஸ் போறதே இல்ல. பாத்தீங்களா? உங்களுக்கு கில்லி படம் பாத்திருக்கீங்களா? கில்லில நடிக்கும் போது த்ரிஷாக்கு வந்து 20 வயசு தான். இப்ப த்ரிஷாக்கு வந்து 40 இயர்ஸ் ஆச்சு, 40 வயசு ஆச்சு த்ரிஷாக்கு. 20 வருஷம் முன்னாடி இருந்த த்ரிஷாவும் இப்ப இருக்கிற த்ரிஷாவும் பாருங்க, உங்களுக்கு ஒரே மாதிரி ஃபீல் பண்ணும். ஏஜ் ஆகும், அது எல்லாருக்கும் ஏஜ் ஆகும். ஆனா அவங்களோட அந்த ஃபேஸ்ல அந்த கியூட்னஸ் போக மாட்டேங்கிறது. பாத்தீங்களா? அதுதான். அப்ப என்னது? இப்ப த்ரிஷா இஸ் a cute lady or a cute actress. அப்ப இங்க வந்து இந்த கியூட், பியூட்டிஃபுல், ஹேண்ட்சம், பிரெட்டி, கார்ஜியஸ் இதெல்லாம் தான் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ சிம்பிள். சாந்திரா இஸ் a குட் கேர்ள் அப்படின்னு சொல்றேன்னா இந்த குட் அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ் தானே? ஓகே. வேற யாராவது ஒருத்தர் பேர் சொல்லுங்க அங்க இருக்கிறவங்க. அனன்யா இருக்கீங்களா? அனன்யா இருக்கீங்களா? ஆரண்யா. ஆரண்யா. ஐயோ சாரி, ஆரண்யா. ஓகே.
ஆரண்யா இஸ் a naughty girl. ஆரண்யா இஸ் a naughty girl அப்படின்னா naughty வந்து ஒரு adjective மறுபடியும். ஓகே, வேற ஒரு பாயோட பேர் சொல்லுங்க. ஆதர்ஷ். ஆகாஷ். ஆதர்ஷோ ஏதோ ஒரு ஆளு. சரி, ஆதர்ஷ். ஆதர்ஷ் இஸ் ஆதர்ஷ் இஸ் a funny boy. ஓகே, ஃபன்னி. ஃபன்னினா ஒரே காமெடி பண்ற ஆளுன்னு. சரி, அப்ப இந்த ஃபன்னி, குட், பேட், நாட்டி இதெல்லாம் என்னதுதான்? அட்ஜெக்டிவ்ஸ் தான். ஓகே, ஃபைன். அப்போ அட்ஜெக்டிவ்ஸ் வந்து நம்ம சில டைம்ல வந்து எப்படி சொல்லுவோம்னா, நான் சொன்னேன் இல்லையா, இப்ப பியூட்டிஃபுல் சொன்னேன். பியூட்டிஃபுல்லே வந்து 2-3 டைப்ல சொல்லலாம். பியூட்டிஃபுல், மோர் பியூட்டிஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல். அது மாதிரி கியூட் அப்படின்னு சொன்னேன். கியூட், கியூட்டர், கியூட்டஸ்ட். அப்புறம் என்ன சொல்லலாம்? இப்போ சொன்னேன் குட், குட், பெட்டர், பெஸ்ட். இப்படி 3 டிகிரில சொல்லலாம் நமக்கு. அதுல அந்த 3வது டைப் சொல்றேன் பாருங்க, பியூட்டிஃபுல், மோர் பியூட்டிஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல். அந்த 3வது சொல்றது வந்து எப்பவுமே ஹையஸ்ட் வேல்யூ. ஓகே, அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா அட்ஜெக்டிவ்ஸ் இந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்னு. சூப்பர்லேட்டிவ் டிகிரில அட்ஜெக்டிவ்ஸ்க்கு 3 டிகிரி இருக்கு. இப்படி புரிஞ்சு வச்சுக்கோங்க கண்ணா. அட்ஜெக்டிவ்ஸ்னா வந்து நவுன்ஸை டிஸ்கிரைப் பண்ற வேர்ட்ஸ். டிஸ்கிரைப் பண்றதுன்னா வர்ணனை பண்றது. அந்த அட்ஜெக்டிவ்ஸ்க்கே வந்து 3 டிகிரி இருக்கு. பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் அப்படி சொல்லி 3 டிகிரி இருக்கு. இந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரி வந்து தான் எப்பவுமே ஹையஸ்ட் டிகிரி. அப்போ அட்ஜெக்டிவ்ஸ் சூப்பர்லேட்டிவ் டிகிரில சொல்லும் போதெல்லாம் நம்ம வந்து இந்த த அப்படிங்கிற டெஃபினிட் ஆர்டிகிளை யூஸ் பண்ணிக்கிறோம். இப்ப இந்த எக்ஸாம்பிள்ஸ் நான் படிக்கிறேன், அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். மீரா இஸ் the cutest girl I have ever seen. Okay. Asia is the largest continent in the world. Continent na என்னது? Continent na என்னதுடா? சோஷியல்ல படிச்சிருப்பீங்க நீங்க. Continent na என்னது? சொல்லுங்க. என்னதுடா? கண்டங்கள்னு படிச்சிருப்பீங்க இல்லையா? கண்டங்கள். எத்தனை கண்டம் இருக்கு உலகத்துல? வெரி குட். 7 கண்டம் இருக்கு. அதுல ஒரு கண்டத்தோட பேர் சொல்லுங்க. ஏதாவது ஒரு கண்டம் சொல்லுங்க. 7ல 1 சொல்லுங்க, இல்ல 2 சொல்லுங்க. ஏசியா, ஐரோப்பியா. எது? ஐரோப்பியா. யூரோப்பியா இல்ல யூரோப். யூரோப்னு வரும். ஓகே. தமிழ்ல யூரோப்பியான்னு சொல்லுவாங்களா? ஓகே, எனக்கு அது தெரியாது. யூரோப்னு தான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன்னா. ஐரோப்பியா. ஐரோப்பியா. ஓகே, ஃபைன். அப்ப ஏசியா, ஆப்பிரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, யூரோப், ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா. இந்த யூரோப் தான் ஐரோப்பியா அப்படிங்கறீங்க நீங்க. ஓகே, அப்ப ஏசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பியா, அப்புறம் நார்த் சவுத்துக்கு என்னது? வடக்கு தெற்கு இல்லையா? அப்ப வடக்கு அமெரிக்கா, தெற்கு அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா. 7 கண்டங்கள் இருக்கு. இந்த 7 கண்டத்திலையும் வச்சு எது மிகப்பெரிய கண்டம்? பெருசு எது? தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஒரு எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல எழுதும்போது இதெல்லாம் தான் கேட்பாங்க. ஏசியா. ஏசியா தான் மிகப்பெரிய கண்டம். ஓகே, இந்தியா எந்த கண்டத்தில் இருக்கு? இந்தியா எந்த கண்டத்தில் இருக்கு? இந்தியா எதுல இருக்கு? ஏசியால இருக்கு. ஏசியன் கண்டத்துலதான் இந்தியா இருக்கு. ஓகே, அப்ப ஏசியா இஸ் த லார்ஜஸ்ட் காண்டினென்ட் இன் த வேர்ல்ட். நான் என்ன சொல்றேன்? ஏசியா இஸ் த லார்ஜஸ்ட் காண்டினென்ட் இன் த வேர்ல்ட் அப்படிங்கிறேன். ஓகே, அடுத்தது சிறிய கண்டம் எது? மோஸ்ட் ஸ்மாலஸ்ட் கண்டம் எது? என்னோட ஸ்கிரீனை பார்த்து கூட சொல்லலாம். ஆஸ்திரேலியா. ஓகே, அப்ப ஆஸ்திரேலியா இஸ் த ஸ்மாலஸ்ட் காண்டினென்ட் இன் த வேர்ல்ட். ஓகே, ஆஸ்திரேலியா இஸ் த ஸ்மாலஸ்ட் காண்டினென்ட் இன் த வேர்ல்ட். அப்ப லார்ஜஸ்ட் காண்டினென்ட் வந்து ஏசியா, ஸ்மாலஸ்ட் காண்டினென்ட் வந்து ஆஸ்திரேலியா. அப்ப நான் அதை எப்படி சொல்றேன்? ஏசியா இஸ் த லார்ஜஸ்ட் காண்டினென்ட், ஆஸ்திரேலியா இஸ் த ஸ்மாலஸ்ட் காண்டினென்ட். அந்த மாதிரி சொல்றேன் இல்லையா? அப்ப நீங்களே பார்த்திருப்பீங்க, இந்த லார்ஜஸ்ட், ஸ்மாலஸ்ட், கியூட்டஸ்ட் எல்லாம் சொல்லும் போது நான் என்ன பண்றேன்? எல்லாமே வந்து த அப்படிங்கிற அந்த டெஃபினிட் ஆர்டிகிளை இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஓகே, இனி இப்ப நெக்ஸ்ட் பாருங்க. பசிபிக் ஓஷன் இஸ் த லார்ஜஸ்ட் ஓஷன் இன் த வேர்ல்ட்.
பசிபிக் ஓஷன் தான் வந்து உலகத்திலேயே லார்ஜஸ்ட் ஓஷன் அப்படின்னு சொல்றோம். பசிபிக் ஓஷன் இஸ் த லார்ஜஸ்ட் ஓஷன் இன் த வேர்ல்ட். அடுத்தது, ராமு இஸ் த டாலஸ்ட் பாய் இன் த கிளாஸ். ஓகே, கிளாஸ்லயே வந்து டாலஸ்ட் பாய் யாரு? ராமு. அப்புறம், அஞ்சனா இஸ் த ஷார்டஸ்ட் கேர்ள் இன் த குரூப். குரூப்லயே சின்ன கேர்ள் யாரு? அஞ்சனா. மானவ் இஸ் த ஃபேட்டஸ்ட் மேன் இன் த கிளாஸ், இன் த கிளப். மானவ் தான் வந்து கிளப்லயே குண்டானவன், த ஃபேட்டஸ்ட் மேன் இன் த கிளப். yellow is the brightest color in sarees. yellow தான் வந்து sareesலயே brightest color. lotus is the most beautiful flower in the world. beautiful, more beautiful, most beautiful. அதுல நம்ம என்ன சொல்லுவோம்? lotus is the most beautiful flower in the world. அப்ப இந்த the எல்லாத்துலயும் இந்த definite article வருது. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? உங்க நோட் எடுத்து நீங்க டெஃபினிட் ஆர்டிகிள் எழுத ஆரம்பிச்சாச்சா? லாஸ்ட் கிளாஸ்ல, போன கிளாஸ்ல நீங்க இது டெஃபினிட் ஆர்டிகிள் ஆரம்பிச்சிருந்தீங்களா? அது கொஞ்சம் சொல்லுங்கடா. ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா எழுதிருந்தீங்களா? 1 and 2 எழுதிருந்தீங்களா? 1 2 எழுதிருக்கீங்க. ஓகே, 2 எழுதிருக்கீங்கன்னா சரி. அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, இந்த தேர்ட் ஒன்ல இருந்து போய் எழுதுங்கடா. அட்ஜெக்டிவ்ஸ் இந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரின்னு இருக்கு இல்லையா? இதுல வந்து அந்த ஹெட்டிங் போடுங்க, 3ன்னு போட்டு ஹெட்டிங் போடுங்க, அட்ஜெக்டிவ்ஸ் இந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அதுக்கு கீழே அதுக்கு கீழே 1 2 3 4 ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் எழுதுங்க. யூ கேன் ரைட். இல்ல மேம், இது எனக்கு உங்க வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது, அதனாலதான் கிளாரிட்டி கிடைக்கிறது இல்ல. சரணா சார் அங்க இருக்காங்களா? எனக்கு கொஞ்சம் சொல்றீங்களா? ஒரே நிமிஷம்டா, வெயிட் பண்ணுங்க சார். வாய்ஸ் ஒரே பிரேக் ஆகுறது, அவங்க சொல்றது புரியறது இல்ல. இது அவங்க எழுதியிருக்காங்களா இல்லையா சார்? இது அவங்க எழுதியிருக்காங்களா சார்? அதுதான் எனக்கு தெரியணும். இல்லைன்னா நெக்ஸ்ட் ஸ்கிரீனுக்கு போலாம். நீங்க அன்னைக்கு 3 தான் சொன்னீங்க, அதனால 3 எழுதிருக்கோம். 3 எழுதியிருக்கீங்க. சரி, இதுல நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இன்னைக்கு நெக்ஸ்ட் 3 எக்ஸாம்பிள்ஸ் எழுதுங்க. பசிபிக் ஓஷன் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் எழுதுங்க. அடுத்த 3 எக்ஸாம்பிள்ஸ் எழுதுங்க. ஓகே, அதுல அந்த அட்ஜெக்டிவ்ஸ் அண்டர்லைன் பண்ணுங்க. எதெல்லாம் அட்ஜெக்டிவ்ஸா வருது? அந்த லார்ஜஸ்ட், கியூட்டஸ்ட், ஸ்மாலஸ்ட், லார்ஜஸ்ட், டாலஸ்ட், அந்த வேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணுங்க. ஓகே, நான் என் வீடியோ ஆஃப்ல வைக்கிறேன் கொஞ்ச நேரம். ஏன்னா யார் இடத்துல நெட் ப்ராப்ளம் தெரியல, எனக்கா இல்ல உங்களுக்கா தெரியல. சோ வீடியோ ஒரு 5 மினிட்ஸ் நான் ஆஃப்ல வைக்கிறேன் என்னோட. சரியா? எழுதி முடிச்சுட்டு சொல்லுங்கடா. അനു, ഞാനിതിപ്പോ ഓപ്പൺ ചെയ്ത് നോക്കി. ഇത് ഞാനും അറ്റൻഡൻസ് മാർക്ക് ചെയ്യാൻ ഓപ്പൺ ചെയ്യുന്ന പോർട്ടൽ തന്നെയാണ്. അപ്പൊ ലിങ്കിൽ ഇഷ്യൂ ഒന്നുമില്ല. പക്ഷെ ഞാൻ എന്റെ സിസ്റ്റത്തിൽ നിന്ന് നോക്കി, ഇപ്പൊ എന്റെ ഫോൺ അനുവിന് വരുന്ന അതേ മെസ്സേജ് ആണ് വരുന്നത്, യുവർ കണക്ഷൻ ഇസ് നോട്ട് പ്രൈവറ്റ് എന്ന് പറഞ്ഞിട്ട്. അപ്പോ എന്താണെന്ന് അറിയില്ല. ഇതിനു മുമ്പ് എപ്പോഴോ ഒരു പ്രാവശ്യം ഇങ്ങനെ വന്നിട്ടുണ്ട്. അത് ഒരു ഹോളിഡേയിലായിരുന്നു ഇങ്ങനെ വന്നത്. എനിക്ക് തോന്നുന്നു സൺഡേസ് അങ്ങനെ എന്തെങ്കിലും അവര് എന്താ പറയാ, ഹോളിഡേ അല്ലേ അവർക്ക്. അപ്പൊ ടെക്നിക്കൽ ഇഷ്യൂ എന്തെങ്കിലും വന്നാൽ റെക്ടിഫൈ ചെയ്യാൻ അവിടെ ആളുണ്ടാവില്ലല്ലോ. അപ്പൊ എനിക്ക് തോന്നുന്നു അനുവിന് ഇന്ന് ചിലപ്പോ ഇങ്ങനെ ആയിരിക്കും. ഒരു ആഫ്റ്റർനൂണിന് ശേഷം ഒന്ന് ട്രൈ ചെയ്ത് നോക്കൂ. Still, if the same screen appears, then I think you can wait till tomorrow. Okay.
இந்த சாங் ஒரு ஸ்பெஷல் காம்போசிஷன் டன் பை தீபக் நாளை பொழுது கண்டிப்பா உங்க எல்லாரையும் நிறைய நஸ்டாலஜிக் மெமரிஸ் எடுத்து போவோம் இந்த சாங். யூ வில் ஆல் டெஃபினெட்லி என்ஜாய். இந்த பாடல் வந்து எந்த சினிமாவிலும் வரல, நாங்களே கம்போஸ் பண்ணதுன்னு சொல்ல முடியாது, நாங்க ஸ்டிச் பண்ணோம்னு வேணா சொல்லலாம். இந்த 70s 80s 90s நம்ம பாடல்கள் மட்டும் கேட்கல, நிறைய சத்தங்கள் கேட்டோம், குரல்கள் கேட்டோம். இந்த ராஜேஷ் மேனனும் அனன்யா முரளி 2 பேரும் வாசிச்சு அந்த பேக்ரவுண்ட்ல அந்த மியூசிக் நாங்க செட் பண்ணியிருக்கோம். அதுக்கு நாங்க எல்லாம் சேர்ந்து பாட போறோம். Yes, students, complete பண்ணியாச்சா? Yes, முடிச்சிட்டீங்களா? Yes, can we continue? இல்ல மேடம், ஒரு 2 மினிட்ஸ். Okay, Two okay, minutes. okay, okay. பசங்க ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. Okay.
மவுஸ் வந்து காமிக்கிறேன். அதோட நம்பருக்கு நான் தான் இந்த கிளாஸஸ் பார்ப்பேன். Yes, students, வந்துட்டீங்களா? Okay. So we will continue. So adjectives in the superlative degree. இப்படிதான் இப்ப adjective superlative degreeல இருக்கிற adjectives கூட நம்ம இப்படிதான் வந்து இந்த definite article ஆன the வந்து add பண்ணிக்கணும்னு சொன்னோம். Okay. இப்ப நம்ம next பாக்குறது நம்ம அந்த the வந்து unique and universal nouns கூட எப்படி யூஸ் பண்ணலாம்? unique and universal அப்படின்னா அதானது உலகத்திலேயே ஒண்ணுதான் இருக்கும். இப்ப உலகத்திலேயே ஒண்ணுதான் அப்படிங்கிறது இப்ப நம்ம எல்லாரும் அப்படிதான் உலகத்துல ஒண்ணுதான். ஆனா நம்ம எல்லாம் வந்து ஒரு ப்ராப்பர் நவுன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அன்னபூர்ணி, காவ்யா, கீதா, சாந்திரா, ஆரண்யா, இதெல்லாம் நம்ம எல்லாரும் ஒண்ணுதான், ஒருத்தர் தான் இருக்கு ஒரு டைப்ல. இருந்தாலும் நம்ம எல்லாம் வந்து என்ன ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் ஆனதுனால நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேம் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிபிக் நேம் இருக்கிறதுனால நமக்கு வந்து நேம்ஸ் கூட ஹியூமன் பீயிங்ஸோட நேம்ஸ் கூட பிளேசஸோட நேம்ஸ் கூட எல்லாம் நமக்கு த அந்த மாதிரி ஆர்டிக்கிள் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. தன் மட்டும் இல்ல ஏ அண்ட் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஆனா இப்ப சன், மூன், எர்த் இந்த மாதிரி விஷயங்கள், இப்ப சன் சூரியன், சன் ஒரு சன் தான் இருக்கு நமக்கு தெரியும். மூன் ஒரு மூன் தான் இருக்கு தெரியும். எர்த் நம்ம இருக்கிற பூமி ஒண்ணுதான்னு தெரியும். இந்த மாதிரி யுனிக்னா ஒண்ணுதான் இருக்கும் உலகத்துல. அந்த மாதிரி ஒண்ணுதான் இருக்கும். அப்ப யுனிக்கான யூனிவர்சலான நவுன்ஸ் கூட நமக்கு என்ன பண்ணலாம்? த அப்படிங்கிற டெஃபினிட் ஆர்டிகிள் நமக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே. சோ ஃபார் எக்ஸாம்பிள் த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். இப்ப கொஞ்சம் ஸ்பீடா எழுதுங்க. ஓகே, இது இருக்கிறதே 4 எக்ஸாம்பிள்ஸ் தான். இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கேன், நீங்க எழுதுங்க. ஓகே, நான் எழுத செப்பரேட்டா டைம் தந்தேன்னா இன்னும் ரொம்ப டைம் போயிடுண்டா. ஓகே, இப்பவே எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. யூனிக் அண்ட் யூனிவர்சல் நவுன்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். சூரியன் கிழக்கில் உதிக்கும். ஓகே, இப்ப த சன் தான் நான் சொல்றேன். சன் சும்மா சொல்லல, த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். அடுத்தது த மூன் gives us coolness at night. சந்திரன் நைட்ல நமக்கு கூல்னஸ் தருது. So the moon gives us coolness at night. The earth is the third planet in the solar system. Okay, the earth, நம்ம planet பேர் என்னது? Earth. So the earth is the third planet. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் எல்லாம் சொல்லும் போது the அப்படிங்கிற ஆர்டிகல் யூஸ் பண்ணணும். So the earth is the third planet in the solar system. Solar system என்னது? அது ஒரு group of planets. Mercury, Venus, Earth, Mars, Jupiter, Saturn, Uranus, Neptune, Pluto. Pluto இப்ப இல்ல, முன்னாடி. இது கூட சன்னும் சேர்ந்ததுதான் என்ன சொல்லுவோம் நம்ம? சோலார் சிஸ்டம் அப்படிங்கிறோம். சோலார் சிஸ்டத்துக்கு தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? நம்ம பிளானட்ஸ் சன்னு எல்லாம் இருக்கிற அந்த சிஸ்டத்துக்கு என்ன பேர் சொல்லுவீங்க? சோலார் சிஸ்டம். அதுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? தமிழ்ல என்ன நேம் தான் எனக்கு தெரியாது. தமிழ்ல நான் கூகுள் டிரான்ஸ்லேட்டர் தான் பார்க்கணும். சூரிய குடும்பம், கரெக்டா? சூரிய குடும்பம், சூரிய மண்டலம் அப்படி சொல்லுவீங்க இல்லையா? சோலார் சிஸ்டம், கதிரவ அமைப்பு அல்லது சூரிய மண்டலம் அல்லது சூரிய குடும்பம் என்பது கதிரவனுக்கும் அதை சுற்றி வரும் பொருட்களுக்கும் சொல்லிட்டு அதுல கொடுத்திருக்காங்க. அந்த அதுக்கும் உள்ள குடும்பம் சொல்லி கொடுத்திருக்காங்க. So the sun, the moon, the earth, the solar system, இதெல்லாம் வந்து என்னது? யூனிவர்சலான நவுன்ஸ். அது மாதிரி the earth is the only planet that has life. ஆமா, லைஃப் இருக்கக்கூடிய ஒரே பிளானட் எது? எர்த் மட்டும்தான்.
எர்த்ல மட்டும்தான் லைஃப் இருக்கு. மற்ற பிளானட்ல எல்லாம் தண்ணி எல்லாம் கிடையாது. ஸோ வி கேனாட் லீவ் த தண்ணி இருக்காது, ஏர் இருக்காது பெருசா. ஓகே, ஸோ இதனாலதான் நம்ம த அப்படிங்கிற ஆர்டிக்கலை யூஸ் பண்றோம். கூடயே எழுதுங்க, எழுதி முடிச்சு நெக்ஸ்ட் டாபிக் போலாம். நீங்க இனிமே இப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டென்சஸ் எல்லாம் வந்து நான் கிளாஸ் எடுக்கும் போதே நீங்க கூடவே எழுதி எழுதி போற மாதிரி இருக்கும். சரியா? ஏன்னா உங்களுக்கு வந்து செப்பரேட்டா நோட் எழுதுறதுக்குன்னு டைம் கொடுத்ததுன்னா சிலதுக்கு எல்லாம் நமக்கு வேணும். சிலதெல்லாம் வந்து இந்த சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு எடுக்கும் போதே கூட எழுதி போயிடலாம், ஈஸி. இப்போ ஹேண்ட் ரைட்டிங்கும் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். நீங்க உங்களோட ரைட்டிங் ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணும்போது கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் ஸ்பீடா எழுதும் போது கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் மோசமாகும். ஆனா அது நீங்க பிராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு என்ன ஆயிடும், நல்ல ஹேண்ட் ரைட்டிங் வந்துடும். ஆல்ரெடி இப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல ஹேண்ட் ரைட்டிங் இருக்கு. ஆனா ஸ்பீட் ரைட்டிங் பண்ணும்போது ஒருவேளை ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் என்ன சொல்றது மெஸ்ஸி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது பரவாயில்ல, உங்க நோட்ல உங்களுக்கு புரியணும் அவ்வளவுதானே. ஸோ யூ கேன் ரைட் இட். இத வீட்டுல போய் இதெல்லாம் கோ த்ரூ பண்ணுங்க. இந்த கிளாஸ்ல மட்டும் எடுத்தது அது அதோட விட்டுறாதுங்க. வீட்டுல போய் ஒரு ஒரு 15 மினிட்ஸ் ரீட் பண்ணி பாருங்க. 10 to 15 மினிட்ஸ் இதுக்கு எடுத்து ரீட் பண்ணினீங்கன்னா அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு வரும்போது ஈஸியா இருக்கும். எஸ், கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? ஓகே, இப்போ வந்து ஃபோர்த் ஒன் யூனிக் அண்ட் யூனிவர்சல் நவுன்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக். தி யூனிக் அண்ட் யூனிவர்சல் நவுன்ஸ் கூட we can use the definite article the அப்படின்னு பார்த்தோம். யூனிக் யூனிவர்சல் எல்லா யூனிவர்சல் நவுன்ஸுமே வந்து யூனிக் தான். ஓகே, யூனிக்கான நவுன்ஸ்னா ஒண்ணுதான் இருக்கும் உலகத்துல, வேர்ல்டுல ஒண்ணு அப்படி அந்த டைப்ல there will be only one அப்படிங்கிற ஒரு கேஸ்ல வருது. ஸோ த சன், த மூன், த எர்த், த தேர்ட் பிளானட். இப்போ தேர்ட் அப்படிங்கறது ஒரு ஆர்டினல் நம்பர் ஆனதுனால த எர்த் இஸ் த தேர்ட் பிளானட் இன் த சோலார் சிஸ்டம் அப்படின்னு வருது. ஓகே,
சிமிலர்லி இப்ப சோலார் சிஸ்டம் அப்படிங்கறதும் என்னது, சூரிய குடும்பம் அப்படிங்கறதும் ஒண்ணுதான், ஒரு டைப் தான் இருக்கு. So the Earth is the third planet in the solar system. And finally, the Earth is the only planet that has life. Life இருக்கக்கூடிய ஒரே planet எது? Earth தான். So the Earth மறுபடியும் is the only planet that has life அப்படின்னு. ஓகே, இப்போ நீங்க ஆல்மோஸ்ட் ஃபோர்த் ஒன் கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க இல்லையா? இப்போ நம்ம ஃபிஃப்த் ஒன் பார்க்கலாம். நீங்க கம்ப்ளீட் பண்ணாதவங்க இட்ஸ் ஓகே, சீக்கிரமா எழுதி கம்ப்ளீட் பண்ணுங்க. ஃபிஃப்த் ஒன் என்னதுன்னா நேம்ஸ் ஆஃப் ரிவர்ஸ், சீஸ் ஆர் ஓஷன்ஸ். அந்த ரிவர்ஸோட பேரு, சீஸோட பேரு, ஓஷன்ஸோட பேரு. ரிவர்ஸ்னா நதிகள், சீஸ்னா கடல், ஓஷன்ஸ்னா பெருங்கடல், இல்லைன்னா நம்ம என்ன சொல்லலாம், பெரிய கடல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சமுத்திரம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ ரிவர்ஸோட நேம்ஸ் கூட, சீஸோட, ஓஷன்ஸோட நேம்ஸ் கூட எல்லாம் நமக்கு த யூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, the Ganges is the longest river in India. இந்தியால நிறைய ரிவர்ஸ் இருக்கு, அதுல லாங்கஸ்ட், த லாங்கஸ்ட் அட்ஜெக்டிவ் கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, லாங்கஸ்ட், ஷார்டஸ்ட், கியூட்டஸ்ட், பிரைட்டஸ்ட், இந்த மாதிரி அட்ஜெக்டிவ்ஸ் கூட எல்லாம் நம்ம த ஆட் பண்ணிக்கணும். ஸோ த Ganges is the longest river in India. ஓகே, இப்போ த கேஞ்சஸ்ன்னு ஏன் சொல்றேன், கேஞ்சஸ்னா கங்கா ரிவர். கங்கா அப்படின்னு ஒரு ரிவர் இருக்கு இல்லையா, கங்கா நதி. கங்காக்கு இங்கிலீஷ்ல சொல்ற நேம் தான் கேஞ்சஸ். So the Ganges is the longest river in India. Okay, இந்தியால longest river எதுனா the Ganges. வேர்ல்டுல longest river எது தெரியுமா? வேர்ல்டுலயே longest river எது தெரியுமா? உலகத்திலேயே longest, நீளம் அதிகமான ரிவர் எது தெரியுமா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல வரும்போது கண்டுபிடிச்சிட்டு வருவீங்களா? Will you find it out? Okay, இதுல ஹோம்வொர்க்கா எடுத்துக்கங்க. Which is the longest river in the world? Okay, fine. Next class நான் கேட்பேன், ஆன்சர் சொல்லணும். I will ask you the answer. எப்படி வேணாலும் கண்டுபிடிச்சுக்கோ, ஆனா எனக்கு ஆன்சர் தெரியணும். Okay, fine. Next one. India is surrounded by the Arabian Sea, the Bay of Bengal and the Indian Ocean. Okay, இப்ப இந்தியா வந்து இந்த 3 கடல்களால சரவுண்ட் பண்ணப்பட்டிருக்கு, சுத்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் இந்தியா இஸ் சரவுண்டட் பை த அரேபியன் சி. த அரேபியன் சீனா அரபிக்கடல், த அரேபியன் சி. அரேபியன் சி ஒரு கடலோட பேர், அது ஒண்ணுதான் இருக்கு உலகத்துல. ஸோ த அரேபியன் சி. பே ஆஃப் பெங்கால் நம்ம வங்கக்கடல் அப்படிங்கிறது. ஸோ த பே ஆஃப் பெங்கால். அண்ட் இந்தியன் ஓஷன். இந்தியன் ஓஷனுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க, மலையாளத்துல இந்தியன் மகாசமுத்திரம் சொல்லுவாங்க. ஸோ த இந்தியன் ஓஷன். இந்திய பெருங்கடல் அப்படி கூட கேள்விப்பட்டிருக்கேன் நான் யாரோ சொல்லி. ஸோ த இந்தியன் ஓஷன். ஸோ த அரேபியன் சி, த பே ஆஃப் பெங்கால் அண்ட் த இந்தியன் ஓஷன். இந்தியா வந்து இந்தியாவோட 3 சைட்ஸ் வாட்டர் தான். ஈஸ்ட்ல, வெஸ்ட்ல, சவுத்ல, இந்த 3 சைட்ஸ்லயும் டைரக்ஷன்ஸ்லயும் வாட்டர் தான். மேல ஒரு சைடு மட்டும்தான் மவுண்டன், அதுதான் த ஹிமாலயாஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, த ஹிமாலயாஸ் பியூட்டிஃபைஸ் இந்தியா. ஹிமாலயாஸ் வந்து நம்ம இந்தியாவை என்ன பண்றது, பியூட்டிஃபை பண்றது, இந்தியாவுக்கே அழகு கொடுக்கறது த ஹிமாலயாஸ். அப்போ த கேஞ்சஸ், த அரேபியன் சி, த பே ஆஃப் பெங்கால், த இந்தியன் ஓஷன், த ஹிமாலயாஸ். அது மாதிரி த லாங்கஸ்ட் ரிவர். லாங்கஸ்ட் அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ், சூப்பர்லேட்டிவ் டிகிரியில வர ஒரு அட்ஜெக்டிவ், ஹையஸ்ட் டிகிரி அது அட்ஜெக்டிவ்ல. அப்போ த லாங்கஸ்ட் ரிவர் இன் இந்தியா. த இந்தியான்னு ஏன் சொல்றது இல்ல, அங்க ஏன் த போடுறது இல்ல? பிகாஸ் இந்தியா இஸ் த நேம் ஆஃப் எ கண்ட்ரி. கண்ட்ரிஸோட நேம்ஸ் கூட எல்லாம் நம்ம த ஆட் பண்ணக்கூடாது. இப்ப அது மாதிரி ஹியூமன் பீயிங்ஸோட நேம்ஸ், இப்போ அன்னபூர்ணி, காவ்யா, மீனா, சீதா, கீதா, சாந்திரா, ஆரண்யா, இந்த மாதிரி நேம்ஸ் கூட நம்ம த யூஸ் பண்ணக்கூடாது. ப்ராப்பர் நவுன்ஸ் கூட த ஆட் பண்ணக்கூடாது. ஆனா இந்த மாதிரி ரிவர், சி, ஓஷன், அப்புறம் சன், மூன், எர்த், இவங்க கூட எல்லாம் நமக்கு என்ன பண்ணலாம், த ஆட் பண்ணலாம். ஓகே, இப்ப அந்த நேம்ஸ் ஆஃப் ரிவர்ஸ், சீஸ் ஆர் ஓஷன்ஸ் அப்படிங்கறத எழுதி அந்த 3 எக்ஸாம்பிள்ஸை நோட் பண்ணுங்க. வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸ். நான் 2 minutes தான் டைம் தருவேன், குயிக்கா கம்ப்ளீட் பண்ணும். ஓகே, எது 5th one எழுதியாச்சா? வெரி குட், சோ ஃபாஸ்ட், குட். ஓகே, இப்போ நம்ம லாஸ்ட் டைப்புக்கு வரும். இன்னும் ஒரு 12, 6, 7, 8, 9, 10, 11, 12 இருக்கு.
அது ஈஸி தான், நீங்க படிக்கும் போதே கேட்டு கேட்டு எழுதுறதுக்கு தான் அவ்வளவுதான் அது. இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, ஜஸ்ட் நான் இப்ப சொன்னேன் கண்ட்ரிஸ் கூட நம்ம த யூஸ் பண்ணக்கூடாது சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா ஒரு கண்ட்ரி, பாகிஸ்தான் ஒரு கண்ட்ரி, சைனா ஒரு கண்ட்ரி, நேபாள் ஒரு கண்ட்ரி, இதெல்லாம் ஏசியன் கண்ட்ரிஸ். அது மாதிரி பூட்டான் ஒரு கண்ட்ரி, ஆஸ்திரேலியா ஒரு காண்டினென்ட், அது நமக்கு கண்ட்ரின்னு சம்டைம்ஸ் கூட சொல்லலாம். ஸோ காண்டினென்ட் ஆக்சுவலி. ஆனா இந்த கண்ட்ரிஸ் கூட எல்லாம் நான் த சொல்ல யூஸ் பண்றது இல்லை. த இந்தியா, த பாகிஸ்தான் அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க, அது ராங், அப்படி சொன்னா அது தப்பு. ஆனா சில கண்ட்ரிஸ் நம்ம த வச்சு சொல்றோமே. ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏ கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அமெரிக்கா வந்து ஒரு கண்ட்ரி கிடையாது, அது வந்து நிறைய ஸ்டேட் கண்ட்ரிஸ், ஸ்டேட் நேஷன்ஸ் ஜாயின் ஆகி வந்த ஒரு யூனியன் அது. அப்ப அங்க வந்து யூஎஸ்ஏ அப்படிங்கறத த யூஎஸ்ஏன்னு தான் சொல்லுவோம், த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அது மாதிரி யுஏஇ, கல்ஃப் கண்ட்ரிஸ் அப்படிங்கிறாங்க இல்லையா, கல்ஃப். இப்போ துபாய், ஷார்ஜா, பஹ்ரைன், கத்தர், அப்புறம் என்ன நிறைய இருக்கே, ஷார்ஜா இருக்கு, பஹ்ரைன், கத்தர், துபாய், அப்புறம் எனக்கு அவ்வளவுதான் மைண்ட்ல வருது இப்போ. இந்த மாதிரி நிறைய அரப் கண்ட்ரிஸ், கல்ஃப் கண்ட்ரிஸோட எல்லாம் சேர்ந்து நம்ம அதெல்லாம் என்ன பண்ணுவோம், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அப்படின்னு. த யுஏஇ, த யுஏஇ அப்படிங்கிறது. அப்போ த யுஏஇ, த யுஎஸ்ஏ, அப்புறம் த யூரோப்பியன் யூனியன். கொஞ்சம் முன்னாடி யாரோ சொன்னீங்க இல்லையா, யூரோப்பியா. யூரோப்பியா, யூரோப் அப்படிங்கிறது ஒரு காண்டினென்ட். அந்த காண்டினென்ட்ல ஆனா நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு. அதனால என்ன, அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்த்து சொல்ற பேரு தான் த யூரோப்பியன் யூனியன் அப்படிங்கிறது. ஸோ த யூரோப்பியன் யூனியன், த யுஎஸ்ஏ, த யுஏஇ, அப்ப த ஆட் பண்ணி சொல்லணும். ஆனா த இந்தியா, த பாகிஸ்தான், த ஆஸ்திரேலியா அப்படி சொல்லக்கூடாது. ஓகே, கன்ஃபியூஸ்ட் ஆகாம பாத்துக்கோங்க. அதானது நிறைய கண்ட்ரிஸ் சேர்ந்து ஒரு யூனியன் இல்ல ஒரு குரூப் ஃபார்ம் ஆகிற கேஸ்ல மட்டும்தான் நம்ம த யூஸ் பண்ணணும். ஓகே, இப்ப 7th ஒன் பாருங்க, நேஷனாலிட்டிஸ் ஆர் ரிலீஜியஸ் கம்யூனிட்டிஸ். ஓகே, இப்ப நமக்கு தெரியும் நம்ம நிறைய ரிலீஜியன்ஸ் இருக்கு. ரிலீஜியன்னா என்னதுடா, மதங்கள். மதம் சொல்றோம் இல்லையா, எப்படி இப்ப காஸ்ட்ங்கிறது ஜாதிங்கிறோம், அது மாதிரி மதங்கள். இப்ப மதம் வந்து இப்ப எங்க நம்ம ஒரு ஸ்கூல்ல ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது இல்ல காலேஜ்ல அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது நம்ம கிட்ட கேட்பாங்க, நீங்க என்ன ரிலீஜியன் கேட்பாங்க. ஓகே, இப்ப அந்த ரிலீஜியன்ஸ் எல்லாம் சொல்லும் போது நம்ம என்ன பண்ணலாம், த யூஸ் பண்ணலாம். த ஹிந்துஸ், த முஸ்லிம்ஸ், த கிறிஸ்டியன்ஸ், த சிக்னு ஒரு கம்யூனிட்டி இருக்கு. அது மாதிரி இப்ப நம்ம எல்லாம் என்ன, நம்ம எல்லாரும் என்ன, மதங்களை எல்லாம் விட்டுருங்க, நம்ம எல்லாரும் எந்த கண்ட்ரில சேர்ந்தவங்க, இந்தியா. சோ we are all Indians. அப்ப the Indians. அது மாதிரி இப்ப நம்ம எல்லாரும் பிரிட்டன்ல இருக்கோம் வச்சுக்கோங்க, இங்கிலாந்துல. இப்ப நம்மள எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, த பிரிட்டிஷ். பிரான்ஸ்ல இருக்கோம்னா த பிரெஞ்ச். போர்ச்சுகீஸ்ல இருக்கோம்னா, போர்ச்சுகல் கண்ட்ரில இருக்கோம்னா த டச் அப்படிம்பாங்க. ஜெர்மனில இருக்கோம்னா த ஜெர்மன் அப்படிம்பாங்க. சோ அந்த நேஷனாலிட்டி, நம்ம எந்த ஊரை சேர்ந்தவங்க இல்ல நம்ம எந்த ரிலீஜனை சேர்ந்தவங்க சொல்லும் போது த யூஸ் பண்ணணும். த பிரிட்டிஷ், த பிரெஞ்ச், த டச், த ஹிந்துஸ், த இந்தியன்ஸ் எக்ஸெட்ரா. ஓகே, அடுத்த கேட்டகரி என்னது, இந்த ஹோலி புக்ஸ். ஹோலி புக்ஸ்னா என்னது, ஒவ்வொரு ரிலீஜியனுக்கும் ஒவ்வொரு புக் இருக்கும் இல்லையா, ஒரு டெக்ஸ்ட். கேள்விப்பட்டிருப்பீங்க, பகவத்கீதை கேள்விப்பட்டிருப்பீங்க, கீதான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, பைபிள் கேள்விப்பட்டிருப்பீங்க, குரான் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப இதெல்லாம் என்னது, ஒவ்வொரு மதத்துக்கு சேர்ந்த ஒரு புக், ஹோலி புக் அப்படிம்பாங்க. அந்தந்த காடுக்கு சேர்ந்த, அந்த அந்தந்த மதத்துல எந்த காடை நம்ம வர்ஷிப் பண்றோமோ அந்த காடை பத்தியான புக், காட் சொன்ன விஷயங்கள் அதெல்லாம் இருக்கும் அந்த புக்ல. சோ அது கூட த யூஸ் பண்ணும்போது த பகவத்கீதா, த ஹோலி பைபிள், த குரான். சரி, ராமாயணம் மகாபாரதா வெரி ஈஸி, அது எப்படி சொல்லுவோம், த ராமாயணா, த மகாபாரதா, த பகவத்கீதா. அப்புறம் அது மாதிரி நிறைய என்னெல்லாமோ இருக்கு இல்லையா. இப்போ வேற என்ன சொல்லலாம், கிருஷ்ணலீலா. கிருஷ்ணலீலாங்கிறது ஃபேமஸான ஒரு புக், த கிருஷ்ணலீலா. பஞ்சதந்திரம் கேள்விப்பட்டிருப்பீங்களா, பஞ்சதந்திரா ஸ்டோரிஸ். இல்ல, கேள்விப்பட்டது இல்ல. இப்ப பஞ்சதந்திர ஸ்டோரிஸ்னா வந்து இந்த மாரல் ஸ்டோரிஸ் இருக்கும், நிறைய குட்டி குட்டி அனிமல்ஸ் தான் அதுல மெயின் கேரக்டர்ஸா இருப்பாங்க. அனிமல்ஸ் வச்சிருக்கிற ஸ்டோரிஸ் தான் பஞ்சதந்திரா ஸ்டோரிஸ். அப்ப அது ஒரு வேர்ல்ட் கிளாஸ்
ஃபேமஸான ஒரு கலெக்ஷன், கிளாசிக் கலெக்ஷன் அது. அப்ப அதுக்கு என்ன சொல்லலாம்? த பஞ்சதந்திரா. அது ஒண்ணுதான் இருக்கும், அப்படி ஒரு டைப்ல ஒண்ணுதான் இருக்கும். ஒரு பகவத்கீதை தான் உள்ளது, ஒரு குரான் தான் உள்ளது, ஒரு பைபிள் தான் உள்ளது. சோ நமக்கு அது கூட த யூஸ் பண்ணலாம். ஓகே. 9th ஒன் என்னது? நியூஸ் டெய்லிஸ் அண்ட் மேகசின்ஸ். நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம வாசிக்கிற நியூஸ் பேப்பர்ஸ், மேகசின்ஸோட பேரு, இது கூட எல்லாம் நமக்கு என்ன பண்ணலாம்? நம்ம த ஆட் பண்ணலாம். அப்ப த ஹிந்து, த இந்தியன் எக்ஸ்பிரஸ். நான் ஐ கேம் டு நோ தட் யூ ஹவ் ஸ்டார்டட் ரீடிங் நியூஸ் பேப்பர்ஸ். அப்படியா? நியூஸ் பேப்பர் ரீட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க கேள்விப்பட்டேனே. இஸ் இட் ட்ரூ? இல்ல, ரவி சார் சொன்னாரு நீங்க நியூஸ் பேப்பர்லாம் ரீட் பண்றீங்க இப்போன்னு. எஸ் மேம். அப்ப நீங்க ரீட் பண்ற நியூஸ் பேப்பர்ல உன்னோட பேரு தான் வந்து த இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது. அது மாதிரி த விகடன், அது வந்து ஒரு தமிழ் மேகசினோட பேரு. த கல்கி இன்னொரு தமிழ் மேகசினோட பேரு. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு என்ன, மேகசின்ஸ் நியூஸ் பேப்பர்ஸோட எல்லாம் பேர் கூட நம்ம த ஆட் பண்ணிப்போம். ஓகே. அடுத்தது வந்து ட்ரெயினோட, ஷிப்ஸோட, ஸ்பேஸ் ஷிப்ஸோட எல்லாம் பேரு. ஓகே. இப்ப ட்ரெயின், நிறைய ட்ரெயின்ஸ் இருக்கு இந்தியால, நிறைய ஷிப்ஸ் இருக்கு, ஸ்பேஸ் ஷிப்ஸ் இருக்கு, வானில போற நிறைய, ஸ்கைல போற, ஸ்பேஸ் போற நிறைய வெஹிக்கிள்ஸ் இருக்கு. அது கூட எல்லாம் நமக்கு த ஆட் பண்ணலாம். ஒரு ட்ரெயினோட பேரு ஜனசதாப்தி அப்படின்னு ஒரு ட்ரெயின் இருக்கு, அப்ப த ஜனசதாப்தி. வந்தே பாரத்னு ஒரு ட்ரெயின் வந்தது, அதுக்கு பேரு த வந்தே பாரத். த எம்வி மாதவி, அது ஒரு ஷிப்போட பேர். த அப்போலோ, அப்போலோ வந்து ஒரு ஸ்பேஸ் ஷிப், ஸ்பேஸ் ஷிப்போட பேர். ஸோ இதெல்லாம் வந்து மறுபடியும் ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு ட்ரெயினுக்கு, ஒரு ஷிப்புக்கு கொடுக்குற பேரான்றதுனால நம்ம த யூஸ் பண்றோம். ஓகே. லாஸ்ட் ஒன் இல்ல, சாரி, 11th ஒன், டைட்டில்ஸ் அண்ட் அவார்ட்ஸ். நிறைய பெரிய பெரிய சாதனைகள் எல்லாம் பண்ணினவங்களுக்கு அவார்ட்ஸ் கொடுப்பாங்க. நம்ம நாட்டிலையும் தான், வெளிநாட்டிலையும் தான். அவார்ட்ஸ் ஆர் கிவன் டு பீப்புள். ஸோ அதுல சில குறிப்பிட்ட அவார்ட்ஸ் தான் நான் இங்க கொடுத்துருக்கேன். த நோபல் பிரைஸ், த சாகித்ய அகாடமி அவார்ட், த பத்மபூஷன், த பாரத் ரத்னா, எக்ஸெட்ரா. ஸோ அவார்டோட பேரெல்லாம் சொல்லும் போது நம்ம த த த ஆட் பண்ணிக்கிறது. ஓகே. அண்ட் லாஸ்ட், வெல் நோன் ஈவெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ். நேற்றுக்கு ஐபிஎல் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிருக்கு தெரியுமா? நேற்றுக்கு கிரிக்கெட் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆனது தெரியுமா? தெரியாது. ஓகே. ஐபிஎல் அப்படிங்கிறது வருஷா வருஷம் நடக்கிற ஒரு கிரிக்கெட் மேட்ச், ஒரு சீரீஸ். ஐபிஎல் நேற்றுக்கு முதல் மேட்ச் நேற்றுக்கு நடந்தது. அந்த மாதிரி இந்த ஃபேமஸான கேம்ஸ், ஸ்போர்ட்ஸ், இதை பத்தி எல்லாம் சொல்லும் போது நமக்கு த ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், த ஏஷியன் கேம்ஸ், த வேர்ல்டு கப். வேர்ல்டு கப் வந்து கிரிக்கெட்கான ஒரு கேம் அது. த வேர்ல்டு கப், த ஒலிம்பிக் கேம்ஸ், த ஆஸ்கார் பிரசன்டேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் வெல் நோன் ஃபேமஸான ஈவெண்ட்ஸ், கேம்ஸுக்கு, ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்? த அப்படிங்கிற ஆர்டிக்கிள் கொடுக்கலாம். ஓகே. ஸோ இதுதான் வந்து த ஆர்டிக்கிளோட யூசஸ். மொத்தமா 12 யூசஸ் பார்த்துருக்கோம். இப்போ நீங்க 6, 7, 8, 9, 10, 11, 12 காப்பி பண்ணணும். ஓகே. இப்போ 12 வரை நீங்க கண்டிப்பா எழுதுங்க. ஏன்னா நோட்ஸ் எழுத உங்களுக்கு செப்பரேட் டைம் இருக்காது. ஸோ ஐ வில் வெயிட் ஃபார் யூ. கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகே. முடியல.
எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னா சொல்லுங்கடா. ஓகே ஓகே. ஸோ ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிற டாபிக் இதோட கம்ப்ளீட் ஆச்சு. இப்போ நம்ம ஏ அண்ட் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம ஃபுல் த அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் கம்ப்ளீட்டா நம்ம பார்த்திருக்கோம். த வந்து லாஸ்ட் கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ணோம், பட் டீடைல்டா நம்ம இன்னைக்கு தான் பார்த்திருக்கோம் இல்லையா? ஸோ இதோட வந்து ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிற டாபிக் கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ இதுல வந்து கண்டினியூஷனா யூ வில் ஹாவ் சம் ஆக்டிவிட்டிஸ். ஓகே, இப்போ இதுல லாஸ்ட் ஒரே ஒரு விஷயம் கூட, ஆர்டிகல்ஸ் எங்க யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் பார்த்தோம். ஆர்டிகல்ஸ் எங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு மூணு இடம் தான். ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராப்பர் நவுன்ஸ். ப்ராப்பர் நவுன்ஸ்னா நான் சொன்ன மாதிரி இப்போ ஒவ்வொரு பீப்புளோட நேம், பிளேசஸோட நேம், ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு அப்படிங்கிறது, கேரளா, இந்தியா, இங்கிலாந்து, இந்த மாதிரி கண்ட்ரீஸோட, ஸ்டேட்ஸோட, இடங்களோட, பிளேசஸோட நேம்ஸ் கூட. அது மாதிரி இப்போ நரேந்திர மோடி, ஸ்டாலின், இப்ப யாரோட நேம்ஸ் வேணாலும், இப்போ உங்க பேரு என் பேரு யார் பேர் எடுத்தாலும் பேரு கூட எல்லாம் நம்ம ப்ராப்பர் நவுன்ஸ் கூட எந்த ஆர்டிகிளும் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. அப்புறம் மெட்டீரியல் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன்ஸ். கவுண்ட் பண்ண முடியாத நவுன்ஸ் இருக்கு இல்லையா, வாட்டர், சால்ட், சுகர், அன்கவுண்டபிள் நவுன்ஸ் கூட நம்ம ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, எந்த ஆர்டிகிளும் யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் லாஸ்ட் வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ்னா என்னது, ஒவ்வொருத்தரோட குவாலிட்டி சொல்றோம் இல்லையா, இன்டெலிஜென்ஸ், இன்டெலிஜென்ட்னா நல்ல புத்திசாலித்தனமா இருக்கிறது, குட்னஸ்னா என்னது, நல்லது பண்றது இல்ல நல்லது யோசிக்கிறது. கவர்டைஸ்னா ஒரே கோழத்தனமா இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட குவாலிட்டிஸ் இதெல்லாம், இன்டெலிஜென்ஸ், கவர்டைஸ், குட்னஸ், இதெல்லாம் இந்த மாதிரி குவாலிட்டிஸை நம்ம அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் சொல்லுவோம். இந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் கூட நம்ம ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ப்ராப்பர் நவுன்ஸ் கூட, அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் கூட, அன்கவுண்டபிள் நவுன்ஸ் கூட, இந்த 3 பேர் கூட நம்ம எந்த ஆர்டிகிளும் யூஸ் பண்ண கூடாது. ஓகே. அப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து ஒரு fill in the blanks. இது வந்து நான் குரூப்ல போஸ்ட் பண்றேன். நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ்க்குள்ள இத கரெக்டான ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணி இந்த blanks fill பண்ணணும். ஓகே, இதோட ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிற டாபிக் நமக்கு முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம ஒரு புது டாபிக்கோட மீட் பண்ணலாம். புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? Yes, ma'am. Okay, fine. So meet you all on next Sunday. Next Sunday பார்க்கலாம். Thank you. Bye, ma'am.